Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். 18.7 லட்சம் மக்களுக்கு ஒரு நீதிபதி என்ற நிலை இருப்பதாக 2025 வெளியான இந்திய நீதித்துறையின் அறிக்கையில் நீடிக்கிறது. இந்தியாவில் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களில் 1114 நீதிபதிகள் பணியாற்ற வேண்டிய நிலையில் 769 பேர் மட்டுமே பணியில் இருப்பது தெரியவந்துள்ளது. நீதிபதிகள் பற்றாக்குறையால் 63 லட்சம் வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. அதிகபட்சமாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் 81 நீதிபதிகள் காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த நீதிமன்றத்தில் மட்டும் சுமார் 11,70,000 வழக்குகள் உள்ளன. 2024ஆம் ஆண்டில் 24 லட்சம் வழக்குகள் நீதிமன்றங்களை நாடி வந்த நிலையில் அவற்றில் 22,50,000 வழக்குகள் மட்டுமே முடித்து வைக்கப்பட்டன. இந்திய உயர்நீதிமன்றங்களில் 33% நீதிபதிகளின் பதவி காலியாக இருப்பதால் வழக்குகள் ஆண்டுதோறும் பெருகி வருவது தெரியவந்துள்ளது. நீதிபதிகள் பற்றாக்குறையே வழக்குகள் தாமதமாக விசாரிக்கப்பட காரணம் என டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. ஹரியானாவில் பாலின விகிதாச்சார இடைவெளி கவலைக்குரிய அளவில் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 481 கிராமங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 1000 ஆண்களுக்கு 700 பெண்கள் என்ற விகிதத்தில் பாலின விகிதம் குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 1000 ஆண் குழந்தைகளுக்கு 700க்கும் குறைவான பெண் குழந்தைகள் பிறப்பதாக பிறப்பு விகித ஆய்வு உறுதிப்படுத்துகிறது. ஹரியானாவில் சில கிராம மக்கள் அருகில் உள்ள மாநிலங்களுக்கு சென்று சட்டவிரோதமாக கருவிலேயே பாலினத்தை அறிந்து பெண் கருவாக இருப்பின் கருக்கலைப்பு செய்து வருவதாக கூறப்படுகிறது. வேலூரில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவி தவறுதலாக வேறு மையத்திற்கு சென்றுவிட்ட நிலையில் அவரை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் உரிய நேரத்தில் தேர்வு அறைக்கு கொண்டு சேர்த்தார். சாய்நாதபுரத்தில் உள்ள மகளிர் கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவி ஒருவர் இறுதி நேரத்தில் மையம் மாறி வந்திருப்பதை அறிந்து தவித்தார். பதற்றத்திற்குள்ளான அவரை அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ரஜினி தனது இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து சரியான மையத்திற்கு சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்தார். மாணவிக்கு உதவிய காவல் உதவி ஆய்வாளருக்கு அங்கிருந்த பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர். சிங்கப்பூரில் பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆளும் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. லாரன்ஸ் வாங் மீண்டும் பிரதமர் நாற்காலியில் அமரவுள்ளார். We will honor the trust that you have given to us by working even harder for all of you. சின்னஞ்சிறு நாடான சிங்கப்பூர் அரசியல் ரீதியாக அதிசயமான நாடு. வேறெங்கும் இல்லாத அளவுக்கு இங்கு 66 ஆண்டுகளாக ஒரே கட்சி, அதாவது மக்கள் செயல் கட்சியே ஆட்சியில் இருந்து வருகிறது. தற்போது நடந்த தேர்தலிலும் அக்கட்சி பிரம்மாண்ட வெற்றி பெற்றுள்ளது. இது அக்கட்சியின் தொடர்ச்சியான 14வது வெற்றியாகும். 52 வயதான லாரன்ஸ் வாங் மீண்டும் அரசை வழிநடத்த உள்ளார். அமெரிக்காவில் பொருளாதாரம் படித்தவரான லாரன்ஸ் வாங் கடந்த ஆண்டுதான் பிரதமர் பொறுப்பை ஏற்றிருந்த நிலையில் ஒரே ஆண்டில் தனது கட்சிக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்துள்ளார். மொத்தமுள்ள 97 தொகுதிகளில் 87இல் மக்கள் செயல் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பன்முகத்தன்மை கொண்ட நாடான சிங்கப்பூரில் ஒரு கட்சி பெற்றுள்ள செல்வாக்கு பிற நாடுகளிலும் வியக்க வைப்பதாக உள்ளது. இங்குள்ள மலாய் மக்கள், இந்திய மக்கள் போன்ற சிறுபான்மை சமூக மக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் கட்டாய பிரதிநிதித்துவம் கிடைக்க வழிவகை செய்யும் வகையில் குழு தொகுதிகள் என்ற நடைமுறையும் பின்பற்றப்படுகிறது. அதிகார பரவலாக்க நடைமுறை அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க செய்வதாக பார்க்கப்படுகிறது. டெல் அவிவ் விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் டெல் அவிவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதி அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் டெல் அவிவிற்கான விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி அமைப்பினர் நடத்திய தாக்குதலை உறுதி செய்துள்ள இஸ்ரேல் அரசு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் தொடர்ச்சியாக 6 சிக்சர்களை விளாசி அசத்தினார். அதில் ஒரு சிக்சர் எல்லைக்கோட்டுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் காரையும் பதம் பார்த்தது.
மொயின் அலி வீசிய ஓவரில் தொடர்ச்சியாக 5 சிக்சர்களை பறக்கவிட்ட ரியான் பராக் அதற்கு அடுத்து வருண் சக்கரவர்த்தி ஓவரில் தான் சந்தித்த முதல் பந்தையும் சிக்சருக்கு தூக்கி அசத்தினார். ரியான் அதிரடி காட்டிய போதிலும் அவரது அணி கொல்கத்தா அணியிடம் 1 ரன் வித்தியாசத்தில் வீழ்ந்தது. தேர்வில் வெற்றி பெற்றால் கொண்டாடுவதை கேள்விப்பட்டிருப்போம். கர்நாடக மாநிலம் பகல்கோட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் மகன் அபிஷேக் தோல்வியடைந்த போதிலும் அவனது பெற்றோர் அதை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். 625ற்கு 200 மதிப்பெண்களை மட்டுமே பெற்று அனைத்து பாடங்களிலும் அபிஷேக் தோல்வியுற்ற போதிலும் அவன் சோர்ந்து விடாது உத்வேகத்துடன் இருக்க இத்தகைய கொண்டாட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக தந்தை தெரிவித்துள்ளார். அபிஷேக்கும் அடுத்த முறை சிறப்புற தேர்வெழுதி வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை திருமங்கலத்தில் திருமணமான நீட் தேர்வு எழுத வந்த மாணவி ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு மூக்குத்தியை கழற்றிவிட்டு தேர்வு மையத்திற்கு சென்றார். கப்பலூர் அரசு கலைக்கல்லூரி தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுத மாணவர்கள் குவிந்தனர். திருமணமான மாணவி ஒருவர் மூக்குத்தி அணிந்திருந்ததால் வெளியேற்றப்பட்டார். வெளியே வந்த மாணவி மிகவும் சிரமப்பட்டு மூக்குத்தியை கழற்றிவிட்டு மீண்டும் நீட் தேர்வு மையத்திற்கு சென்றார். சென்னை குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலமாக வீசிய புழுதி காற்றால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். காற்றின் வேகம் காரணமாக கடைகளில் இருந்த போர்டுகளும் விளம்பர பலகைகளும் அடித்துச் செல்லப்பட்டன. மாலை நேரத்திலேயே முகப்பு விளக்குகளுடன் வாகனங்கள் பயணிக்க வேண்டிய அளவிற்கு கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. தொடர்ந்து பெய்த பலத்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்திற்கு அருகே 285வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரடிக்கல் கிராமத்தில் சுந்தரராஜ பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 950 காளைகளும் 450 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கட்டில், சைக்கிள், மேசை, 1000ற்கும் மேற்பட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே கொடிவேரி அணையிலிருந்து அருவி போல் கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். சிறுவர் முதல் பெரியோர் வரை குடும்பமாக பரிசல் பயணம் மேற்கொண்டனர். அணையிலிருந்து பிடிக்கப்பட்ட மீனை கொண்டு சுவையாக தயாரிக்கப்பட்ட மீன் உணவுகளை அனைவரும். அக்னி நட்சத்திரம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் கோடை மழை மக்கள் மனதை குளிர்வித்தது. கோடை காலம் உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் மக்களின் அவதியை தணிவிக்கும் வகையில் பல பகுதிகளில் மழை பெய்துள்ளது. சென்னையை அடுத்த குன்றத்தூர் பகுதியில் பலத்த சூறை காற்றுடன் பெய்த மழை கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க உதவியது. சென்னையின் சில பகுதிகளில் மழை பெய்த நிலையில் பிற்பகல் 4 மணியளவிலேயே இருள் சூழ்ந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர், மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பிற்பகல் முதலே மழை பெய்து வருகின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிற்பகலில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றோடு மழை பெய்தது. செங்குன்றம், சோழவரம், அளமாதி, திருவள்ளூர், பூண்டி, பொன்னேரி, பெரியபாளையம், கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம் சுற்றுவட்டார இடங்களில் பரவலாக இடி மின்னல் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி பகுதிகளிலும் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. நிலத்தடி நீர்மட்டம் உயர இந்த மழை உதவும் என உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மதுரையில் தல்லாகுளம், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது.
சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பகுதியிலும் கோடை மழை மக்கள் மனங்களை குளிர்வித்தது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வரும் 7ஆம் தேதி 3 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு செல்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, கூட்டாண்மை விரிவாக்கம், பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச பிராந்திய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளார். மாஸ்கோவில் நடைபெறும் வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் அவர் பல்வேறு அரசு மற்றும் துறை ரீதியான ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட உள்ளார். இறுதியாக 2024இல் பிரிக்ஸ் மாநாட்டில் ஷி ஜின்பிங் ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். சீன ஆராய்ச்சியாளர்களால் வானில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்ஷீஸ் நட்சத்திர தொகுப்பு குறித்த சுவாரஸ்ய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. 355 BC மற்றும் 125 AD இடைப்பட்ட காலத்தில் கண்டறியப்பட்ட இந்த நட்சத்திர தொகுப்பில் மொத்தமாக 118 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஆராய்ச்சியாளரும் அரசியல்வாதியுமான ஜாங் ஹெங் இருந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஷீஸ் நட்சத்திர தொகுப்பே உலகில் கண்டறியப்பட்ட நட்சத்திர தொகுப்புகளில் பழமையானதாகும். அதிகப்படியான புரதத்தை எடுத்துக் கொள்வது உடல் நலக்கேடுகளை ஏற்படுத்தும் என மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக இதய நோய், இரத்த நாள பாதிப்புகள், நீரிழிவு, புற்றுநோய் என பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்கிறார்கள். ஒருவர் அதிகம் புரதம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நீரிழப்பு, மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகள், மூச்சு விடும்போது துர்நாற்றம் ஏற்படுவது உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்படும் என்று கூறுகின்றனர். அதேபோல் எடை அதிகரிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கை, கால் அல்லது முகத்தில் வீக்கம் ஏற்படுவது உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்படலாம் என்று கூறும் மருத்துவ வல்லுநர்கள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் புரதம் எடுத்துக்கொள்வதை குறைக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். தன்னுடைய பழைய படங்களில் செய்த தவறை சரி செய்வதற்காகத்தான் நேர்கொண்ட பார்வையில் நடித்ததாக நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அஜித், ஆரம்ப காலத்தில் நான் நடித்த படங்கள் பலவற்றில் பெண்களை கேலி மற்றும் கிண்டல் செய்வது போலவும் அவர்களை குற்றம் சுமத்துவது போலவும் காட்சிகள் இருந்தன. அந்த தவறை சரி செய்வதற்காகவே நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த படத்தின் மூலம் தன்னை பின்பற்றுபவர்களிடம் பெண்களுக்கான மதிப்பையும் மரியாதையையும் உரிய முறையில் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்கவும் நினைத்ததாகவும் நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். இனி ஆன்லைன் விமர்சனங்களை படிக்கப் போவதில்லை என்று இயக்குநர் கார்த்திக் சுப்பராஜ் தெரிவித்தார். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. இந்நிலையில் ரெட்ரோ படத்தின் அனுபவம் ஆன்லைன் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்தியது. ரசிகர்களின் உணர்ச்சிகளை திரையரங்கில் புரிந்து கொள்ள முடிகிறது. 200-300 பேர் கொண்ட படக்குழுவின் முயற்சியை வேண்டுமென்றே குறைத்து மதிப்பிடும் விமர்சனங்களை இனி கவனிக்கப் போவதில்லை என்று கார்த்திக் சுப்பராஜ் தெரிவித்தார். இந்தியாவில் மேற்கொண்ட முதலீட்டால் நெட்ஃபிளிக்ஸிற்கு 2021 முதல் 2024 வரையில் 17,000 கோடி பொருளாதார பலன் கிடைத்திருப்பதாக அந்நிறுவனத்தின் இணை CEO ஜெட் சாண்டோஸ் தெரிவித்திருக்கிறார். கொரோனாவிற்கு பிறகு இந்தியாவில் அதிகமாக முதலீடு செய்ததாகவும் அதன் பலனை பார்க்க முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய சினிமா மற்றும் தொடர்கள் சர்வதேச அளவில் கவனம் பெறுவதாகவும் ஆங்கிலமல்லாத நெட்ஃபிளிக்ஸின் டாப் 10 தலைப்புகளில் இந்திய தலைப்புகள் 15% பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார். நெட்ஃபிளிக்ஸ் தயாரிப்புகளால் இந்தியாவில் 20,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. இந்தியாவில் சினிமா கலாச்சாரம் சிறப்பாக இருக்கிறது. மக்கள் படங்களை ஆர்வத்துடன் பார்த்து அதை பற்றி பேசுகிறார்கள். அதுதான் தன்னை மிகவும் கவர்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். கஞ்சா பழக்கமுடைய புற்றுநோயாளிகளுக்கு உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்து அதிகம் இருப்பது தெரியவந்துள்ளது. பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளிடம் கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் ஆய்வு ஒன்றை நடத்தியுள்ளனர். அதன் ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு கஞ்சா பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு 55% உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா பழக்கம் இல்லாதவர்களுக்கு 5% மட்டுமே ஆபத்து இருப்பது தெரியவந்துள்ளது. இதேபோல் புற்றுநோய் கண்டறியப்படுவதற்கு முன்பே கஞ்சா பழக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் 5 ஆண்டுகளுக்குள் உயிரிழக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உடலை முழுமையாக இயக்கத்தில் வைக்கும் உடற்பயிற்சிகளில் ஓட்டப்பயிற்சி முக்கியமானது. புதிதாக ஓடத் தொடங்குபவர்கள்
ஓடுவதில் சிரமத்தையோ காயத்தையோ எதிர்கொள்ள அதிக வாய்ப்புண்டு. எனவே எடுத்த எடுப்பில் நீண்ட தூரத்திற்கு ஓடாமல் 1 நிமிடத்திற்கு ஜாகிங், அடுத்த 2 நிமிடங்களுக்கு வாக்கிங் என்ற முறையை கடைபிடிக்கலாம் என்று ஓட்டப்பயிற்சி நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். இவ்வாறு செய்வதன் மூலம் நீண்ட தூர ஓட்டப்பயிற்சி செய்வதற்கு உடல் தயாராகும் என்று கூறுகின்றனர். நல்ல ஷூ முக்கியம். தரமற்ற ஷூக்களை பயன்படுத்தினால் மூட்டில் வலி ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர். ஆரம்பத்திலேயே 5 கிலோமீட்டர் ஓட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கக்கூடாது. சிறுக சிறுக இலக்கை உயர்த்த வேண்டும். காலையோ மாலையோ தினமும் ஒரே நேரத்தில் ஓடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம். பாட்காஸ்ட் அல்லது நல்ல பாடல்களை கேட்டபடி ஓடலாம். இவ்வாறு செய்வதால் களைப்பும் சலிப்பும் இல்லாமல் கூடுதல் தூரம் ஓட முடியும். வேகமாகவோ அதிக தூரம் ஓடுவதோ முக்கியமல்ல. தினமும் தவறாது ஓடுவதுதான் முக்கியம் என்கின்றனர் நிபுணர்கள். மத்திய பிரதேசத்தின் போபாலில் நடப்பட்ட மரங்கள் நோயை பரப்புவதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் போபால் நகரை பசுமையாக்கும் திட்டம் தொடங்கப்பட்டு அதற்காக சாலைகளில் மரங்கள் நடப்பட்டன. ஆனால் இதுவே மக்களின் சுகாதார பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக மாறியுள்ளது. குறிப்பாக கோனோகாப்ஸ் மரங்கள் நடப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மூச்சு திணறல், சுவாச பிரச்சினை, நுரையீரல் பிரச்சினை போன்றவை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஏமனிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த மரங்களில் உள்ள மகரந்தங்கள் காற்றில் பரவுவதால் அதை சுவாசிக்கும் போது உடல்நல பிரச்சினை ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மரத்தை அகற்றிய பின்னர் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போபால் வாசிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே குஜராத், தெலங்கானா, கர்நாடகா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் இந்த மரத்திற்கு ஏற்கனவே தடை விதித்துள்ளன. அடுத்த போப்பை தேர்வு செய்வதற்கான கூட்டம் சில நாட்களில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி காலமான நிலையில் புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான ரகசிய ஆலோசனைக் கூட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கார்டினல்கள் திரண்டு வாக்கெடுப்பு மூலம் அடுத்த போப்பை தேர்வு செய்ய இருக்கும் நிலையில் தேவாலயம் அமைந்துள்ள பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனையில் ஓலா மற்றும் பஜாஜ் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி டிவிஎஸ் நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த ஏப்ரலில் மட்டும் 19,709 ஓலா ஸ்கூட்டர்கள் விற்றிருக்கும் நிலையில் அதைவிட 27 டிவிஎஸ் ஐக்யூப் மின்சார ஸ்கூட்டர்கள் அதிகமாக விற்றுள்ளன. அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரலோடு ஒப்பிடுகையில் இந்த ஏப்ரலில் டிவிஎஸ் நிறுவனத்தின் ஐக்யூப் மின்சார ஸ்கூட்டர்கள் விற்பனை 154% அதிகரித்துள்ளது. அதேபோல ஒட்டுமொத்த மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனையும் இந்த ஆண்டு 40% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் 65,552 மின்சார வாகனங்கள் விற்பனையாகியிருந்த நிலையில் நடப்பாண்டின் ஏப்ரலில் 91,791 அதிகரித்துள்ளது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.